Look at the picture and answer the following question. First question என்ன கொடுத்திருக்காங்க, what is the distance from school to library via bus stop? அதாவது இங்க இருந்து ஸ்கூல்ல இருந்து லைப்ரரிக்கு போகணும், ஆனா இந்த இந்த ரோடு தான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? வயா பஸ் ஸ்டாப். இந்த பக்கம் பஸ் ஸ்டாப் பக்கமா போகணும், இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் பக்கமா போகாம இருக்கிறதுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கூல் டு பஸ் ஸ்டாப். ஸ்கூல் டு பஸ் ஸ்டாப் எவ்வளோ? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் டு பஸ் ஸ்டாப் இஸ் 3/4 கிலோமீட்டர் பிளஸ் பஸ் ஸ்டாப்ல இருந்து லைப்ரரி எவ்வளோ? 3 1/2 கிலோமீட்டர். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாமா? தட் இஸ் 3/4 பிளஸ் இங்க என்ன வரும்? 3 into 2 6 plus 1 is 7. 7/2. இப்போ LCM என்னது? 4. 4 எடுத்தோம்னா this multiplied by 1, this multiplied by 1. இங்க என்ன வரும்? multiplied by 2, multiplied by 2. ஏன் 2 போடுறேன்? ஏன்னா LCM 4ன்றதுனால denominator 4க்கு வரணும். அப்பதான் like fraction ஆகும். இப்போ இங்க என்ன வரும்? 3 plus 7 2s are என்னது? 14. Okay, 14 plus 3 is 14 plus 3 என்னது? 17/4. 17/4 mixed fraction convert பண்ணா நம்ம என்ன பண்ணணும்? 17 divided by 4. 4 4s are 16. Remainder 1. அப்போ நமக்கு என்ன ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணினோம்னா இங்கே 4 டினாமினேட்டரில் இருக்கிறது 4 அப்படியே போடணும், ரிமைண்டர் 1 எங்கே போடணும்? இங்கே போடணும், இந்த ஹோல் நம்பர் 4 போடணும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 1/4 கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? 4 1/4 கிலோமீட்டர். இந்த பக்கமாக போகணும் அப்படின்னா அவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் லைப்ரரி வயா ஹாஸ்பிட்டல்? அதாவது இப்போ ஸ்கூலுக்கும் லைப்ரரி இப்போ ஹாஸ்பிட்டல் வழியாக போகிறாங்க, இந்த பக்கம் போகிறாங்க. அப்போ நம்ம எதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 4 1/2வும் 1 1/4ம் ஆட் பண்ணணும். சரியா? தட் இஸ் 4 1/2 பிளஸ் 1 1/4 ஆட் பண்ணணும். இப்போ நம்ம 4 2s are 8, 8 plus 1 is 9, 9/2 பிளஸ் 1 4 is 4, 4 plus 1 5, 5/4. நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல இருந்து இம்ப்ராப்பரா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ LCM 4 தான் இருக்கும். LCM is 4. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? this multiplied by 2, this multiplied by 2. இப்போ என்ன வரும்? 9 2s are 8. 4 காமனா LCM எடுத்தாச்சு. இப்போ 9 2s are 18 பிளஸ் இங்க என்ன வரும்? this multiplied by 1, 1 தான் வரும். ஏன்னா 4 தான் LCM. அப்போ 5. ஸோ 18 plus 5 என்ன வரும்? 23/4. இப்போ 23/4 நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 23 divided by 4. 5 4s are 20. ரிமைண்டர் 3. இப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அது டினாமினேட்டரில் அப்படியே போட்டுடணும், ரிமைண்டரை வந்து நியூமரேட்டரில் போட்டுடணும், the whole number இங்கே போடணும். ஸோ வாட் இஸ் திஸ்? 5 3/4. கிளியரா? பாருங்க, இந்த LCM பார்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. நான் ஒரு நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இங்கே 9 2s are 18/4 பிளஸ் இங்கே என்ன வரும்? 5/4 வரும். ஸோ இப்போ இது வந்து என்னது? லைக் ஃப்ராக்ஷன். லைக் ஃப்ராக்ஷனாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம்? டினாமினேட்டர் சேமாக இருக்கிறத போட்டுட்டு நியூமரேட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ நமக்கு என்ன வந்திருக்குன்னு பாருங்க, 5 3/4 கிலோமீட்டர் அப்படின்னு வந்தாச்சு. இது எந்த பக்கமா? ஸ்கூல்ல இருந்து ஹாஸ்பிட்டல் வழியா அவங்க லைப்ரரிக்கு போறாங்க. அடுத்ததா என்ன கேட்டிருக்காங்க? விச் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்? எது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்? 4 1/4 5 3/4 அப்படின்னு பார்த்தோம்னா 4 1/4 இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? பஸ் ஸ்டாப் வழியா, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். பஸ் ஸ்டாப் வயா பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப் வழியா போறது தான் அவங்களுக்கு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். The distance between school and hospital is dash times the distance between school and bus stop. The fourth question கேக்குறாங்க. fourth question என்ன கேக்குறாங்க? ஸ்கூலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸ்கூலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது? ஸ்கூல் அண்ட் ஹாஸ்பிட்டல். That is equal to 4 1/2 கிலோமீட்டர். அப்புறமா என்ன கேட்குறாங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் அண்ட் பஸ் ஸ்டாப். ஸ்கூலுக்கும் இங்கே மேலே இருக்கிறதான பஸ் ஸ்டாப். ஸ்கூலுக்கும் பஸ் ஸ்டாப்புக்கும் ஸ்கூல் அண்ட் பஸ் ஸ்டாப். That is equal to how much? 3/4 kilometers. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா
how many times the distance between school and hospital is dash times the distance between school and bus stop. இப்போ இந்த மாதிரி டைம்ஸ் அப்படின்னு கேட்டாங்களே நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். இப்போ நம்ம ஹவு மெனி ஸ்டெப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, ஹவு மெனி ஜம்ப்ன்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் கேட்டா நம்ம என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். எதால டிவைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 1/2 4 1/2 divided by 3/4. நமக்கு என்ன வரும் பாருங்க 4 2 are 8 8 plus 1 9/2 divided by 3/4. அப்போ 9/2 multiply by 4/3. நீங்க டிவிஷன் சிம்பிள மல்டிப்ளிகேஷன் சிம்பிளா மாத்திட்டு இதை என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் பண்ணணும். அப்போ நம்ம கேன்சல் பண்ணா என்ன வரும்? this is 1 2 is 2 2 2s are 4. இங்க என்ன வரும்? 1 3 is 3 3 3s are 9. இப்போ நமக்கு என்ன வரும்? 3 multiplied by 2 is 6. அப்போ the distance between school and hospital is 6 times the distance between the school and bus stop. அப்போ இது 4.5னா என்னது? இது ஸ்கூலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேவா?